யாருக்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு, தொலைச்சு பெறுவேன், தப்பிக்க முடியாது ராஜா. நான் தான் திரும்ப திரும்ப சொன்னேன், என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான ஆயுதம் எங்கள் எதிரிகளிடத்தில் இருந்தது. ஆனால் அவர்கள் பின்னவர்கள், அவர்கள் பிள்ளைகள், நாங்கள் எடுக்கிற அறிவாயுதத்திற்கு எதிராக இந்த நிலத்திலே யாவனுக்கிட்ட ஆயுதம் கிடையாது. வெல்ல முடியாது, நீ வெல்ல முடியாது. நான் சொல்றேன், வெல்ல முடியாது. ஊடகத்தை சந்திக்கும் போது போது முடிச்சுக்கிறோம்னு ஊடகக்காரர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள் சொல்லுவாங்களே வழியா, நான் எல்லாம் முடிச்சுக்கிறீங்க போதுனே இதோட நிறுத்திக்கிறோம்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்பேன், இல்ல முடிச்சுக்கலாண்ணே. புரியுதா? எங்க ஐயா இறந்துட்டாங்க, நல்ல கண் இறந்துட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஊடகவியலாளர்கள் யாரும் கேள்வி கேட்கப்படுது வந்தா, அப்படி நம்மகிட்ட இந்த மாபெரும் தலைவர் இறந்துட்டாங்க, அது நமக்கு வருத்தம் அளிக்குது, அவருக்கு என்னுடைய அஞ்சலி. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியல. சும்மா இருந்தா ஊடகக்காரர் கேள்வி கேட்பாங்க, அந்த இடத்துல யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இருக்கிறார் இன்னொரு பாவலன், யார்? நம்முடைய பாட்டன் பாரதி. 3 பேரும் மச்சா மாமா உறவுல பழகிக்கிறாங்க. பாரதி, சுப்பிரமணிய சிவா, நம்ம பாட்டன் வ.உ.சி. அப்படிப்பட்ட பெரும் போராட்ட வீரன், விடுதலை வீரன். நம்ம பாட்டன் வ.உ.சிக்கு 47 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்திருது. இவருக்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை. சிறைக்குள்ளே தொழுநோய் வந்திருக்கு, அது குஷ்டம், இந்த தொழுநோய் வந்திருக்கு. அப்படி இருக்கிற ஒரு வீரமான ஆளு அப்படியே உடல் குறுகி, முகம்லாம் சிதைந்து, உறுப்புகள் சிதைய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப விடுதலை ஆகிறாரு. திருப்பி அந்த குற்ற நோயோட, அந்த தொழுநோயோட மறுபடியும் சிறைப்படுத்தினான். 2 ஆண்டு சிறைக்கிலே ரொம்ப உடல் நலிவுட்டுறாரு. அருமை பெருமக்களே, என் அன்பு தம்பி தங்கையிலே, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அந்த சுப்பிரமணியம் சிவா, நம்முடைய பாட்டன், சிறையிலிருந்து வ.உ. சிதம்பரனார் என்ற நம்முடைய பெருமைக்குரிய பாட்டன், மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக இழுத்த ஒரு மகான், சிறையிலிருந்து விடுதலை வரும்போது ஒருத்தம் கூட வரவேற்க போகவில்லை என்பது இந்த நிலத்தில் அதைவிட ஒரு துரோகம் இருக்கு என்பது. சொந்த சொத்தை எல்லாம் விட்டு தீர்த்தவன் நாட்டின் விடுதலைக்காக. கடைசி காலத்தில் வறுமையை போக்க மன்னனை வித்தவன். அந்த மனித புனிதன் சிறையிலிருந்து விடுதலை வரும்போது வரவேற்க ஒருவன் கூட போகல. ஒரே ஒருவன் போய் நின்றான், அவன்தான் நம் பாட்டன் சுப்பிரமணியம் சிவா. என்ன செய்யறான் அங்க சொல்றாரு, என்ன விளைவால் உங்களை வரவேற்க ஒருத்தர் கூட இல்லையே இந்த நாட்டுல அப்படின்னு கேட்டு பண்றான் பக்கத்துல ஒருத்தன். நம்ம ஆள் அப்படியே யோசிக்கிறாரு, என்ன செய்யறது தெரியல. நம்ம பாட்டை வ.உ.சி ஏன் வரவில்லை, தமிழ்நாடே வந்திருக்கிறது என்று ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம பாட்டை. அவருக்கு இவரை தெரியல, முகமெல்லாம் சிதைஞ்சிருச்சு, உடல் குறுகிருச்சு, ஒரு கருப்பு போர்வையில போத்திக்கிட்டு நிக்கிறாப்ல நெடுங்கிட்டு. நீங்க எங்கேயோ என்னை தெரியுதையா அப்படின்னா, நீங்க யாரு தெரியலையே, உங்களுக்கும் இந்த அடையாளம் தெரியலையான்னு அழ ஆரம்பிக்கிறாப்ல. நான் தான் விளைவால் உங்க சிவம் என்று சொன்ன சிவா அப்படின்னு கேட்டு, வேணா என்னை தொடாதீர்கள், எனக்கு தொற்று நோய், இதை தொடாதீர்கள், உனக்கு வந்த அந்த நோய் எனக்கும் வரட்டும் என்று ஆற தழுவி அன்போடு இருக அணைத்தானே, அந்த பாச பிணைப்பிற்கு ஒரு இடம்னா டேய், அதுக்கு ஒரு இனம்டா. இந்த காட்சியை போடுறான், டேய் போடுறான். ஜனங்களுக்காக உயிரே விடுறேன்னு நீங்க சொல்லுவீங்க, யாராவது உங்களை வரவேற்க வந்திருக்காங்களா? பிள்ளைவா, என்னை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்பதற்காகவோ மாலை போட வேண்டும் என்பதற்காகவோ நான் சிறைக்கு வரவில்லை. பிறந்த மண்ணின் விடுதலைக்காக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்தேன். இருந்தாலும் யாராவது ஒருவராவது வந்திருக்காங்களா? ஒருத்தர் என்னையா, ஒருத்தர். எங்கள் வீர தலைவரை வரவேற்க தமிழ்நாடே இங்கு வந்திருக்கிறது ஐயா. யாரையா நீ? அவசரம் பாரு, முகத்த பாரு, முதல்ல எதுக்க வந்துட்டா இல்ல? கோபிக்காதீர் ஐயா, உயிரை தேடி வந்திருக்கிறது. தாங்கள், உங்களுக்கு கூட என்னை தெரியவில்லையா பிள்ளைவாள்? எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல் போல் இருக்கிறது. யார் நீங்கள்? கட்டிழந்து களை இழந்து
காய்ந்து சரியாக நிற்கும் நான் தான் உங்கள் சிவம். சிவமா? எங்கள் தேசபக்த சிங்கம் சுப்பிரமணிய சிவமா? வைர உடல் படைத்த வீர சிவமா இது? வெண்கல குரலால் வெள்ளையரை நடுக்க வைத்த வீர திலகமே, உனக்கா இந்த கதி? சிவம் சிவமா? என்ன இது? வெள்ளையம் சிறை கொடுத்த சீதனம் பிள்ளைவாள், சிறை கொடுத்த சீதனம். மாவீரன் போல உள்ளே போனேன், மயான பிளமாக்கி விட்டது மாட்டான் கொடுமை. உடனெல்லாம் செல்லரித்த சல்லடையாகிவிட்டது பிள்ளைவாள். அன்னை பாரத தாயின் திருப்பணி ஒன்றுக்காகத்தான் இந்த உயிர் ஊசலாடுகிறது பிள்ளைவாள், ஊசலாடுகிறது. சிவம் சிவவாள், வேண்டாம் பிள்ளைவாள், வேண்டாம், என்னை தொட வேண்டாம் பிள்ளைவாள், என்னை தொட வேண்டாம். தொட்டவுடனேயே தொத்திக் கொள்ளும் தொழுநோய். சிவம் சிவம், மாசு மருவத்த உங்களை பற்றி மாற்றுகின்ற தொழுநோய் என்னை பற்றிக் கொள்ளட்டும். இதுக்காகத்தாண்டா சீட் இடம், ஒரு இடம். இப்படி ஏதாவது திராவிடன் ஒருத்தனையாவது ஒரு காரணம் சொல்ல சொல்றா பாப்போம். ஒரு காரணம். அந்த எங்க விடுதலை வீரர் வாட்டன் வீர முரசு சுப்பிரமணிய சிவாவிற்கு ஒரு இடம். அடுத்த யாரு? அடுத்த வீரன் யாரு? சமத்துவ போராளி நம்முடைய தாத்தா வைத்தியநாத ஐயர். கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த சமூக மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே சென்று வழிபடக்கூடாது என்ற இறுக்கமும் நெருக்கமும் இருக்கிற காலம். அதை தகர்த்தெறிய வேண்டும் என்று சட்டம் படித்த வழக்கறிஞர் நம்முடைய தாத்தா வைத்தியநாத ஐயர் அவர்கள் கோயில் நிலவு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அப்போது எதிர்ப்பு கிளம்புகிறது நாடெங்கிலும். வைத்தியநாதருக்கு எதிராக எதிர்ப்பு கிளம்புகிறது. ஆலயத்திற்குள்ளே இந்த சாதி மக்களை நீங்கள் அழைத்துக் கொண்டு செல்லக்கூடாது என்று எதிர்ப்பு குரல் வெடிக்கிறது. அந்த நேரத்திலே அவருக்கு ஆதரவாக ஒரு கிளர்ச்சி குரல் எழுகிறது. எந்த சமூகம் அவரை சாதிய தலைவர் என்று இந்த திராவிட அரசியல் கட்சிகள் ஆட்சிகள் நிறுவி இருக்கிறதோ அந்த தலைமை எழுகிறது. ஐயரே, நீங்கள் அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்லுங்கள், உங்கள் கூட உடன் நான் வருகிறேன், எவர் தடுக்கிறான் என்று பார்ப்போம். உன்கிரகை உயர்ந்தது, உலக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்துத்தான் வணங்குகிறோம். பிறப்பில் இல்லை ஒருவனுக்கு பெருமை, அவன் செய்கிற செயலை வைத்துத்தான் அவனுடைய உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பதை கணக்கிட வேண்டும் என்கிற சிந்தனையை கொண்ட ஒரு மகான். சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடே நாசமாகி. சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வலுவடவே அருகதையற்றவன் என்ற முழக்கத்தை முன்வைத்த தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஐயரே அழைத்துக் கொண்டு போய் செல்லுங்கள், எவன் தடுக்கிறான் என்று பார்ப்போம் என்று தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு துண்டறிக்கை அடித்து கடை கடையாக கொடுக்கிறார். ஐயர் கோயிலுக்குள்ளே அழைத்து செல்லும் போது யாரும் எதிர்ப்பு காட்டக்கூடாது, காட்டினால் பெரும் பின்விளைவை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். கோயிலுக்குள்ளே நீரிட்டு 6 பேர் அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள்ளே வழிபட வைத்த புரட்சியாளன் நம்முடைய சமத்துவ போராளி நம்முடைய தாத்தா வைத்தியநாயர். அந்த மாபெரும் மேதையை, அந்த மனித புனிதரை போற்றுவதற்கு ஒரு இடம் எடுத்தாரு. அருங்கொடையாளர், அருமை பெருமகனார் நம்முடைய தாத்தா லட்சுமண ஐயர். ஈரோட்டு கடப்பாறை இருக்குல்ல, அந்த கடப்பாறையே பேத்த கடப்பாறை நம்ம தாத்தா லட்சுமண ஐயர் தான். 650 குறுக்கம் ஏக்கர், 650 குறுக்கம் சொந்த இடம். அந்த இடத்தை தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடு கட்டிக்கொள்ள நிலமற்ற மக்களுக்கு கொடுத்துறாரு. 6 ஏக்கர் 6.5 ஏக்கரை கொடுத்துறாரு. இன்னைக்கு கோவிச்செட்டிப்பாளையத்துல 100 ஏக்கர் இருக்கு. இந்த பேருந்து நிலையம் அவர் கொடுத்த இடம் தான்.
கல்லூரியில் இருக்கிற விளையாட்டு திடல் அவர் கொடுத்த இடம் தான். நல்லா கவனிச்சுக்கணும். காந்தியடிகளை போய் சந்திக்கும் போது, நீ இந்த சமூகத்துக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னா தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளை படிக்க வை, அதுக்கு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்ச மகான் அவர் தான். நம்மளையெல்லாம் படிக்க வச்சார்னு பீதிக்கிறாங்களே, அவர் ஒரு தொடக்க பள்ளிக்கூட கட்டி படிக்க வைக்கல, படிக்க வச்சார் அவர் தான். நல்லா கவனிச்சுக்கணும். சாகும்போது அவருக்கு 1 சென்ட் இடம் கூட இல்லை 650 ஏக்கர்ல. அப்படி ஏதாவது ஒரு 1/2 சென்ட் 1 சென்ட் இடத்த ஐயா ஈவேர் அவர்கள் மக்களுக்கு கொடுத்தாருன்னு ஏதாவது செய்திருக்கா? கிடையாது. அவர் வீடே ரொம்ப நாளா புறம்போக்குல தான் கட்டப்பட்டிருந்துச்சு. நம்ம போட்ட போர்ல தான் பட்டா கொடுத்தாங்க. அவருக்கு பட்டா வாங்கி கொடுத்தது நம்ம தான். புரியுதா உங்களுக்கு? அவசர அவசரமா கத்திரான்ட்டு பட்டா போட்டு கொடுத்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது கிணறுல தண்ணி எடுக்க முடியாது. உயர் சாதிக்காரர்கள் அந்த குளத்துல போய் அந்த கிணத்துல தண்ணி எடுக்க அனுமதி இல்லை. அப்ப என்ன பண்றாரு, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் அழைச்சி ஏன் அவர் வீட்டுக்குள்ள ஒரு கிணறு அதுல தண்ணி எடுங்கன்னா, அந்த மக்கள் வாசல் வர வந்துட்டு வீட்டுக்குள்ள நுழைய தயங்குகிறார்கள். ஏனென்றால் 12 காலமாக இருந்த பழக்க முறையை வச்சிருக்கான். இவர் போய் அந்த மக்களை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தன் வீட்டுக்குள்ள அனுப்பி கிணறுல தண்ணி எடுக்க சொல்லி அந்த தண்ணீரை வாங்கி குடிச்சு சமூக நீதி வெற்றி சொல்லாக இல்லாமல் நிலைநாட்டிய மகான் நம்முடைய அருங்கொடையாளர் தாத்தா லட்சுமண ஐயர் அவர். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு மிகப்பெரிய சமூக தொண்டாற்றிய பெருந்தகை. இதுல ஒண்ணுமே செய்யாத அவரை ஐயா ஈவேராவை போற்றுகிற இவர்கள் இத்தனை பெரும் தலைவர்களை, மிகப்பெரிய பெருமைக்குரிய நம்முடைய முன்னவர்களை மறைத்தார்கள். காரணம் பிராமணர்கள் என்ற ஒரே காரணம். 2011 தான் இறந்து போற. அவர் உடலை வண்டியில ஏத்த போறாங்க. வண்டியில ஏத்தி தூக்கிட்டு போகுது. மக்கள் சுத்தி நின்றுகிட்டு, எங்க ஐயாவை வண்டியில ஏத்தாதீங்க, நாங்க தான் தோல்ல தூக்கி கொண்டு எங்க ஐயாவை அடக்கம் செய்வோம், எங்க ஐயாவை சுமந்து போவோம். அப்படி வலுக்கட்டாயமாக வண்டியை விட்டு எல்லோரும் தங்கள் தோளிலே மாறி மாறி ஒருவர் கொஞ்சம் தூரம் சுமக்கிறது, அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்சம் தூரம் சுமக்கிறது, அப்படி இன்னொருத்தர் கொஞ்சம் தூரம், ஏன் எல்லாரும் தங்கள் தோளிலே சுமந்தோம் என்ற பெருமை தங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாறி மாறி அந்த மனித புனிதனை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்தார். அப்படிப்பட்ட அந்த ஒரு மாபெரும் மேதை லட்சுமண ஐயருக்கு ஒரு இடம். 7 பேர் வருது, 6 இடம் தான் இருக்கு. 7 இடம் நியாயமா நம்ம கொடுத்துருக்கணும். இல்ல, இடம் இல்ல, பத்தல. அடுத்த முறை அதையும் முயற்சி செய்கிறேன். ஏன்னா 6க்கே பல பேர் அலறிக்கிட்டு இருக்கான். 6 இடம் கொடுத்துட்டாப்ல, 6 இடம் கொடுத்துட்டாப்ல, 7 இடம் கொடுக்கணும். இது 2க்கும் சேர்த்து ஒரு இடம். இவரை போலவே சமூக தொண்டாட்டி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பி, எங்களுடைய அப்பா கிட்டு அவர்கள், மரபியல் வாழ்வியல் வேந்தராக இருந்த கிட்டு அவர்களுடைய மகன், திருவெங்காடிலே என்னுடைய ஆறுயிர் இளவல் காசிராமன், லட்சுமண ஐயரை போல, வைத்தியநாத ஐயரை போல சமூக தொண்டாட்டுகிறவர்கள். தண்ணீர் விற்பனைக்கு இல்லை என்ற முழக்கத்தை நாங்கள் வைத்தோம். அந்த தண்ணீரை விற்பனைக்கு இல்லாது அவனை கிணறை வெட்டி தூய நீரை அதை சுத்திகரித்து அந்த பகுதி வாழ் மக்களுக்கெல்லாம் தடையின்றி தூய நீரை கிடைக்க செய்கிற ஒரு பெரிய சமூக பணியாளன். எப்படி நம்முடைய தாத்தங்கள் வாழ்ந்தாங்களோ அதுபோல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சுமண ஐயரும் வைத்தியநாத ஐயரும் தான் நம்முடைய தம்பி காசிராமன் என்பதை அறிவு சமூகம் நினைவில் கொள்ள வேண்டும். 5 பேரையும் சென்னையில் நிறுத்திட்டு அவனை மட்டும் மயிலாடுதுறையில நிறுத்திட்டேன். மதுராவையில் நிற்கிறது யாரு? மதுராவையில் உட்கார்ந்து இப்ப 6 பேர். இதுல இங்கே அறிவு சமூகம், என்னுடைய அன்பு பெற்றோர்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். தேர்தல் என்பது பலமுறை வருது, ஆனால் ஒரு மாறுதலும் இல்லை. ஏழை மக்களுக்கு ஆறுதலோ தேர்தலோ இல்லை. அப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்.
அப்ப இதுல இதுவரை நிலவுகிற இந்த ஆட்சி அரசியல், கட்சி அரசியல், இந்த ஆட்சி முறையை மாற்றும். அது முடியுமானா முடியும். நம்ம கிட்ட வலிமை மிக்க ஒரு கருவி இருக்கு, அதான் வாக்கு. இந்த மதிப்பு மிக்க உரிமையை விற்கக்கூடாது என்ற முடிவை என்னிலும் இளையவர்கள், என் அன்பு பெற்றோர்கள் முடிவெடுக்கும். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது உலகில் அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அப்ப ஜனநாயகத்தில் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிற கடைசியான வலிமையான உரிமை ஆயுதம் வாக்குதான். அப்ப அந்த வாக்கை அநீதிக்கு எதிராக தூக்கும், அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக தூக்கும், தீய ஆட்சி முறை ஒழிப்பதற்காக தூக்கும். அது ரொம்ப முதன்மையான. என்ன, நம்ம 1000-500 வாங்கிட்டு ஓட்ட விற்கிறோம், அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான். கண்ணுக்கு முன்னே உங்கள் வளங்கள் களவு போகிறது. நாடு குப்பை மேடாக இருக்கு, எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகள், நெகிழி குப்பைகள். நம்ம வந்தபோது தடை செய்யறோம், ஆனால் யாரும் அதை பிளாஸ்டிக் இல்லாத நகரமா ஆக்குவோம், நாடாக்குவோம் சொல்லுறாரு ஒழிய ஒழிக்கல. பூமியை அழிப்பதற்கு, மக்களை, நாட்டை அழிப்பதற்கு அணுகுண்டு தேவையில்லை, பிளாஸ்டிக்கும் நெகிழியுமே போதுமானதுங்கிறார். அது உடனே கொள்ளுது, கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளும். எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை, குலைம நெகிழி குப்பை. எந்த மாறுதலும் இந்த நிலத்தில் இதுவரை இல்லை. வேற 5000 கொடுத்தா நான் 10,000 கொடுக்கிறேன்னு சொல்றது. 10 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 10,4 லட்சம் கோடி கடனை தொற்று நம்ம நாடு தொற்றுச்சு, தமிழ்நாடு தொற்றுச்சு. இந்தியா 196 லட்சம் கோடி கடனை பெற்று, 196 லட்சம் கோடி கடனை பெற்று. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி பெற்றது போல ஒவ்வொரு மாநிலம் 10, 12, 13 இப்படி லட்சக்கணக்கான கோடிகளை பெற்று கணக்கு போட்டா 400 லட்சம் கோடி கடன் வருது. அப்ப கடன் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்று இந்த நாடு கட்டமைக்கும். ஒரு கடன்காரன் நிம்மதியாக வாழ முடியுமா? எந்த நேரம் கதவை தட்டுவானோ கடன்காரன், எந்த நேரம் வீதியில வந்து சட்டையை பிடிச்சு கேட்பானோ, மானத்தை கெடுப்பானோ, எப்படி பயந்து ஒரு கடன்காரன். கடன் வாங்கி கையெழுத்து விட்டாலே அந்த நாடு பொருளாதார அடிமையாயிரும். அப்ப கடன் கொடுத்தவன் என்ன சொல்றானோ அதை கேட்க வேண்டிய கட்டாய நிலைக்கு இந்த நாடு மக்களும் தள்ளப்பட்டனர். அதனாலதான் உன் கண் முன்னாடி உன் நிலத்தின் வளங்கள் வேட்டையாடப்படுவதை உன்னால் தடுக்க முடியும். ஏன்னா அரசியல் அங்கீகரிச்சிருக்கு. எப்படிப்பட்ட ஆட்சி முறை, எப்படி கட்டமைக்கப்படுது, மக்களின் உளவியல் எப்படி கட்டமைக்கப்படுகிறது. நல்லா பாரு, புஷ்பான்னு ஒரு படம் வந்துச்சு, 1, 2 பதிப்பு வந்துச்சு, நீ பார்த்திருப்ப. செம்மரக்கட்டையை வெட்டுவது குற்றம். செம்மரக்கட்டையை நம்ம வெட்ட வந்துட்டோம்னா 20 பேரை சுட்டு போட்டாங்க ஆந்திர காட்டுக்குள்ள. இதே ஐயா சந்திரபாபு நாயுடு தான். அது குற்றம். ஆனால் அந்த படத்திலே வெட்டி மிக நுட்பமாக கடத்துவார் கதாநாயகன். யாரு? செம்மரக்கட்டையை வெட்டி கடத்து, சட்டப்படி குற்றம். அதை கடத்துறவன் கதாநாயகன். அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன், கெட்டவன். 2 படமும் ஓடுது, கைதட்டி ரசிக்கிறான். எப்படி இருக்கு பாரு. மலையை வெட்டி வெட்டி கொண்டு போறார் குவாரி ஓனர். ஏன் அதுக்கு குவாரி, வாரி கொண்டு போறதுனால அது குவாரின்னு பேரு. எப்படி இருக்கு? நீ மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி கிடையாது, மலையும் மலை சார்ந்த இடமும் குவாரி. மணலை பூரா அள்ளி விற்கிறான். அவனுக்கு பேர் என்ன? மணல் குவாரி ஓனர். சமூக மரியாதை, பெரிய செல்வாக்கு. அரசு அங்கீகரிக்கிறது. எவ்வளவு வேணாலும் வெட்டிக்க, எனக்கு ஒரு லாரிக்கு இவ்வளவு கொடுத்துரு, ஒரு லோடுக்கு இவ்வளவு கொடுத்துரு. இப்ப நமக்கு இருக்கிற சிக்கல் என்ன? நீரை உறிஞ்சி வித்துக்கிட்டு இருக்கா. நம்ம வந்தா தடை. நீர் விற்பனைக்கல்ல, உலக உயிர்களின் உயிர் பாலது. அது எவனுக்கும் கிடையாது, விற்க கிடையாது. தூய குடிநீரை எங்க அரசு கொடுத்துரும் மக்களுக்கு. எல்லா உயிர்களுக்குமான நீரை சேமிச்சு வச்சிரும். அது எல்லாம் மரங்களை வெட்டிட்டா நட்டுது. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் நட்டுது. 10 போர்வையா 10 ஆண்டுல என் நாட்டை மூடிடுறேன். மரம் நட்டு வளர்ப்பதற்கென்று பணி, அதற்கென்று பணியாட்கள், அதற்கென்று அரசு பணி. 10 ஆண்டு பசுமை திட்டத்துல அரசு பணி நட்டு வச்சிடும். வேலை எல்லாருக்கும் கொடுத்துரும். ஊழல் லஞ்சம் ஒழிச்சிடும். இது நிர்வாக சீர்கேடு தான், ஒழிச்சிடும். ஏன்? மன்னன் எவ்வளி, குடிகள் அவ்வளி.
நீரும் உயிரன்றே நெல்லும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான் மோசிக்கிறனர். நீர் உயிர்தான், ஆனா அது முக்கியம் இல்லை. நெல்லு உயிர்தான், ஆனா அது முக்கியம் இல்லை. ஏன்? இது ரெண்டு இருந்தும் ஆட்சி செய்கிற மன்னன் சரியில்லை என்றால் இது என்று பயனில்லை. அப்ப என்ன சொல்றான்? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். யாரு? மோசிக்கிறனர். இப்ப தலைவன் எவனி குடிகளா போய் தொலைச்சு பெறுவேன். என் சொல்லிட்டு தராம பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலை. யாரா நீ? யாரு வச்சிருக்கா பெண்ணிய விடுதலை? யார் வச்சிருக்கா? பைத்தியக்கார பையில. என் தாய் தன் கற்ப பையிலிருந்து கொடுத்த விடுதலை தான்டா அந்த மகன், விடுதலை தான் அங்க இருக்கேன். பைத்தியக்காரடே, எத்தனை காலத்துக்கிட்ட அப்படி பேசி தொலைக்கிறேன்டா உங்களை, யோக்கிய பயில தொலைக்கிறேன்டா. 117 பெண்கள் கொடுத்துருக்காப்ல, 117 ஆண் கொடுத்துருக்காப்ல. நாங்க கொடுக்கல, அவங்க எடுத்துக்கிறாங்க. அவர்கள் உரிமை. அவர்கள் எடுக்கும் போது நாங்க கைதட்டி ஆர்ப்பரிக்கிறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம் என்கிறான் என் பாவன், என்னுடைய பாட்டன் பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்றவர்கள். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே சற்று மிளை பெண்ணுகள் கும்மியடிங்கிறான். தையலை உயர்வு செய்யுங்கிறான். பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருது முயல் கொம்பைங்கிறான் புரட்சி பாவன். பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். பெண்ணை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது. அதனால பெண்ணனும் பேராற்றல், அதுவே உலகின் உயிராற்றல். பெண்மையை, பெண்களை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து சரிபாதிகடா அவங்க எடுத்துக்கிறாங்க, நாங்க கொடுக்கல. இதுல எந்த பெருமையும் இல்லை. எங்கள் பிறவி கடமை செய்யும். அதனால பெண்கள் வாக்கெல்லாம் எங்களுக்கு அப்படி இல்லையே. போன தடவை நிறுத்தணும் போட்டாங்களா? கடமையை செய்யறோம். அதுல பெரிய இது மாதிரி பேசுறது, அவர் ஜெயிக்க மாட்டாப்ல அதனால கொடுக்குறாரு. டேய், ஜெயிக்கிறவன் நீங்க கொடுக்கல, அப்ப கொடுக்குற நான் ஜெயிக்கிறேன், அவ்வளவுதானே. ஜெயிக்கணும்ல, நீதான் ஜெயிக்கிறிய கொடு. வியாக்கியானம் யாருக்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு, தொலைச்சு பெறுவேன். தப்பிக்க முடியாது ராஜா. நான் தான் திரும்ப திரும்ப சொன்னேன், என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான ஆயுதம் எங்கள் எதிரிகளிடத்தில் இருந்தது. ஆனால் அவர்கள் பின்னவர்கள், அவர்கள் பிள்ளைகள், நாங்கள் எடுக்கிற அறிவாயுதத்திற்கு எதிராக இந்த நிலத்திலே யாவனுக்கிட்டே ஆயுதம் கிடையாது. வெல்ல முடியாது. நீ வெல்ல முடியாது. நான் சொல்றேன், வெல்ல முடியாது. ஊடகத்தை சந்திக்கும் போது போது முடிச்சுக்கிறோம்னு ஊடகக்காரர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள் சொல்லுவாங்களே வழியா, நான் எல்லாம் முடிச்சுக்கிறோங்க போதுனே, இதோட நிறுத்திக்கிறோம்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்பேன். இல்ல நான் முடிச்சுக்கலாம். புரியுதா? எங்க ஐயா இறந்துட்டாங்க, நல்ல கண்டு இறந்துட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஊடகவியலாளர்கள் யாரும் கேள்வி கேட்கப்படுது வந்தா, அப்படி நம்மகிட்ட இந்த மாபெரும் தலைவர் இறந்துட்டாங்க, அது நமக்கு வருத்தம் அளிக்குது, அவருக்கு என்னுடைய அஞ்சலி. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியல. சும்மா இருந்தா ஊடகக்காரர்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த இடத்துல யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எப்ப